சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 29. இங்கிலாந்தில். இரண்டாம் முறையாக 1896 ஏப்ரலில் லண்டனுக்கு சென்றார் சுவாமிஜி. அவரது அழைப்பை ஏற்று ஏற்கனவே அங்கு வந்திருந்த சுவாமி சாரதானந்தர் அங்கே ஸ்ட்ரட்டியுடன் தங்கியிருந்தார். பல வருடங்களுக்கு பிறகு சுவாமிஜி சாரதானந்தரை சந்திக்கிறார். எனவே சகோதரர்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர். சாரதானந்தருடன் சுவாமிஜியின் சகோதரரான மகேந்திரரும் மேல் படிப்பிற்காக லண்டனுக்கு வந்திருந்தார். அவரிடம் சுவாமிஜி சமஸ்கிருத கலைக்களஞ்சியமான வாசஸ் பத்திய பிரதானம் என்ற நூலை கொண்டு வருமாறு கூறியிருந்தார். அது கிடைத்ததும் அதை படிப்பதில் மூழ்கினார். அதனுடன் தமது நூல்களை திருத்துவது போன்ற பணிகளிலும் ஈடுபட்டார். இந்த நாட்களில் அவர் பைக்கு ஓட்டவும் கற்றுக்கொண்டார். சாரதானந்தரிடமிருந்து ஆலம்பஜார் மடத்து விவரங்களை அறிந்து கொண்டார் சுவாமிஜி. தமது பணிகள் ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருவருளால் இந்தியாவிலும் வேரூன்றுவது கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவராய் லண்டன் பணிகளில் கவனத்தை செலுத்தினார். சுமார் ஒரு வாரம் ஸ்டட்டியுடன் தங்கினார் சுவாமிஜி. அவருடன் வேறு பலரும் தங்கியிருந்தனர். அது ஒரு இளைஞர் கூட்டம் எனலாம். ஜான் பாக்ஸ், குட்வின், மகேந்திரர், சாரதானந்தர், சுவாமிஜி, ஸ்டட்டி, மிஸ் முல்லர். இரவு வேளைகளை பொதுவாக சுவாமிஜி தியானத்தில் கழித்தார். இந்த அனுபவங்களை அவர் சில வேளைகளில் பிறரிடம் பகிர்ந்து கொண்டதும் உண்டு. காலை சுமார் 9 மணிக்கு அவர் சிற்றுண்டி அருந்துவார். அதன் பிறகு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து குட்வின் மற்றும் சாரதானந்தரிடம் சிறிது நேரம் பேசுவார். சில வேளைகளில் தினசரி பத்திரிகைகளை படித்துவிட்டு உலகெங்கும் நிலவும் கொடுமைகளைக் கண்டு இதயம் துடிப்பார் சுவாமிஜி. ரஷ்யாவில் 2ஆம் ஜார்ஜ் நிக்கோலஸ் மன்னன் முடிசூட்டி கொண்டபோது நிகழ்ந்த படுகொலைகள் அப்போது பத்திரிகைகளில் பரபரப்பாக பேசப்பட்டன. பட்டம் சூட்டும் விழாவை காணவும் அங்கே கிடைக்கப் போகின்ற அழகிய கப்பு ஒன்றை பெறவும் தொலைதூர கிராமங்களிலிருந்து வந்த ஏழை விவசாயிகள் சுமார் 2000 பேர் நெரிசலிலும் போலீஸின் அராஜகத்திலும் இறந்தது கேட்டு சுவாமிஜியின் இதயம் வேதனையில் துடித்தது. இங்கிலாந்தின் நாகரிக வளர்ச்சியையும் ரஷ்யாவின் அவ்வளவு வளர்ச்சி இல்லாததையும் ஸ்டட்டியும் குட்வினும் ஒப்பிட்டு பேசினார்கள். சுவாமிஜி மௌனமாக அமர்ந்திருந்தார். பிறகு திடீரென்று கூறினார், என்ன துன்பம், என்ன துயரம்! ஒரு கப்பிற்காக கிராமங்களையெல்லாம் விட்டு நகரத்திற்கு வந்தார்கள் இந்த அப்பாவிகள். பாவம், இவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்களே! ஒரு கப்பிற்காக உயிரை விட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஏழ்மை அங்கே தாண்டவமாட வேண்டும்! என்ன கொடுமை! அப்போது லண்டனில் மிகவும் பேசப்பட்ட ஊழல் ஒன்று பற்றி சுவாமிஜி கூறினார். ஓர் இனம் அழியப் போகிறது என்றால் அதன் முதல் அடையாளம் அது உள்ளுக்குள்ளே அழுகத் தொடங்குவதுதான். பிறகு எதிரி வருகிறான், மொத்தமாக அழிக்கிறான். ஆங்கிலேய இனம் இப்படியே போகுமானால் அதன் அழிவு நிச்சயம். சமுதாயத்திலிருந்துதான் மற்ற எல்லா தீமைகளும் உருவாகின்றன. சுவாமிஜி ஒருமுறை குட்வினிடம், இந்த மக்களின் நாடி நரம்புகளில் வேதாந்தத்தை பாய்ச்சாமல் இந்த நாட்டிலிருந்து கிளம்ப மாட்டேன் என்று கூறினார். எனவே கிடைக்கின்ற எந்த வாய்ப்பையும் நழுவ விடாமல் சென்று சொற்பொழிவுகள் செய்தார். உயர்குடி மக்களும் ஏன் வேறு எங்கும் செல்லாத அரச பரம்பரையினரும் கூட சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை கேட்க வந்தனர். ஒருமுறை மகாராணியின் மருமகள் கூட யாருக்கும் தெரியாமல் வந்து சுவாமிஜியின் சொற்பொழிவை கேட்டதுண்டு. சில நாட்கள் ஸ்டட்டியின் வீட்டில் தங்கிய பிறகு மிஸ் முல்லரின் நகர்ப்புற வீட்டில் தங்கினார் சுவாமிஜி. அங்கும் மற்ற இடங்களிலும் வகுப்புகள் நடத்தினார் அவர். லண்டன் இந்து அசோசியேஷனில் அவர் பேசியபோது தாதாபாய் நவ்ரோஜியும் உடனிருந்தார். சுவாமிஜியின் அன்றைய சொற்பொழிவு கேட்டோர் உள்ளத்தில் மின்சாரம் போன்ற அதிர்வலைகளை எழுப்பியது. சொற்பொழிவுகளை தவிர பல இடங்களில் வகுப்பு சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார் சுவாமிஜி. பலர் அவரை அழைத்து சென்று தங்கள் வீடுகளில் மிக சில நண்பர்களுடன் அவரது பேச்சை கேட்டனர். அன்னை பெசன்ட் அம்மையார் சுவாமிஜியை அழைத்து பேச செய்ததுண்டு. அந்த சொற்பொழிவில் கர்னல் ஆல்காட்டும் கலந்து கொண்டார். ஒரு நாள் காலை வேளை சுவாமிஜி வகுப்பிற்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார். அவரது அறை மாடியில் இருந்தது. அங்கிருந்து கீழே சாலைகளை பார்த்தார். காலை வேளையின் அவசரமும் விரைவும் அங்கே தென்பட்டன. விரைந்தோடும் குதிரை வண்டிகள் ஒரு புறம்,
பரபரப்புடன் செல்லும் ஆண்களும் பெண்களும் ஒரு புறம். இதையெல்லாம் கண்டபோது சுவாமிஜிக்கு ஏனோ விளையாட்டு மனநிலை தோன்றியது. அவர் உல்லாசமாக பாடினார். கையில் குடை, தலையில் தொப்பி, கூடை கூடையாய் மாவு பூசிய முகம், விரையும் பெண்கள். சுவாமிஜியின் பாடலும் அவரது குரலில் தொனித்த கேலியும் மகேந்திரரை வாய்விட்டு சிரிக்க செய்தன. பாடிவிட்டு சுவாமி சாரதானந்தரிடம், இந்த பெண்கள் இவ்வளவு பவுடரை முகத்தில் அப்பி இருக்கிறார்களே, இவளையும் சுரண்டி எடுக்க வேண்டுமானால் புல் செருக்கியோ மண்வெட்டியோ தான் வேண்டியிருக்கும் என்றார். வகுப்பு வேளை நெருங்கி கொண்டிருந்தது. சுவாமிஜி அதே மனநிலையில் ஒரு சிறுவனைப் போல் சிரிப்பும் கேலியும் கும்மாளமுமாக வேடிக்கை செய்து கொண்டிருந்தார். அருகில் இருந்தவர்களின் விழாவை நிமிண்டி கிச்சு கிச்சு மூட்டினார். இப்படி அனைவரும் சிரித்தபடியே படி வழியாக கீழே இறங்கினர். இறங்கிக் கொண்டே இருந்த சுவாமிஜியின் நிலை திடீரென்று மாறியது. அவர் கம்பீரமானார். முகமும் கண்களும் அவர் அகமுகமாகிக் கொண்டிருந்ததை காட்டின. ஓர் ஆழ்ந்த அமைதி அவரிடம் தோன்றியது. கீழே சென்றவர் நேராக வகுப்பு நடத்த வேண்டிய அறைக்குள் நுழைந்தார். நுழைந்தவர் வேடிக்கை செய்த விடலை சிறுவன் அல்ல. அவர் இறைவனை கண்ட, இறைவனுடன் எப்போதும் தொடர்பு கொள்கின்ற இறை உணர்வாளரான உலக குரு என்று எழுதுகிறார் மேரி லூயி பர்க். இந்த நாட்களில் பொதுவாக சுவாமிஜி தங்கிய இடத்தில் சாப்பிட்டதே இல்லை. தினமும் யாராவது அழைத்து சென்று விடுவார்கள். சில வேளைகளில் யாராவது அழைத்திருப்பார்கள். ஆனால் சுவாமிஜி அதை மறந்திருப்பார். சாப்பிட உட்கார்ந்த பிறகுதான் அது நினைவுக்கு வரும். உடனே சாப்பாட்டை பாதியில் நிறுத்திவிட்டு எழுந்து அவசர அவசரமாக செல்வார். சுவாமிஜியின் அறிவு பரிமாணங்களுக்கு எல்லை இல்லை. அவருடன் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவரது பன்முக அறிவைக் கண்டு பிரமித்தார்கள். குட்வினுடன் அரசியல் பேசுவார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பட்டங்கள் பெற்ற பாக்ஸுடன் வரலாறு பேசுவார். வெறும் நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, வரலாற்றின் சிறு சிறு அம்சங்களும் அவருக்கு தெரிந்திருக்கும். சாப்பாட்டு ராமனான ரோம பேரரசன் வெட்டிலியஸ் அஸ்ஸாமிலிருந்து மைனா குருவிகளை வரவழைத்து அவற்றை பாலிலும் நெய்யிலும் சமைத்து சாப்பிடுவது பற்றி கூறுவார். அமெரிக்க வண்டிகளின் சக்கரங்கள் எப்படி செய்யப்படுகின்றன என்பதை விளக்குவார். ஜெர்மனியின் சமீபகால விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை விளக்குவார். யூத தத்துவங்கள், பாரசீக பழக்க வழக்கங்கள், ஐரோப்பிய அரசியல், வானவியல் என்ற அவரது அறிவின் எல்லைகள் எங்கேயும் ஒரு முடிவுக்கு வருவதாக இருக்காது. இவற்றையெல்லாம் வெறுமனே சொல்லாமல் இன்றைய மனித வாழ்க்கையுடன் பொருத்தி பேசுவது அவரது இணையற்ற பாணியாக இருந்தது. எங்கு பேசினாலும், எப்போது பேசினாலும், எதை பற்றி பேசினாலும் இந்தியாவும் அதன் பெருமையும் அவரது பேச்சில் இடம்பெறாமலே இருக்காது. சுவாமிஜி எங்கே வாழ்ந்தாலும் அந்த இடத்துடன் ஒன்றி விடுவார். அந்த பேச்சு, அந்த பழக்க வழக்கங்கள் என்று அனைத்திலும் அவர்களாக அவர் மாறிவிடுவது போல் இருக்கும். மகேந்திரர் சில வேளைகளில் உடைகளில் கவனம் செலுத்தாமல் இருக்கும்போது கடைந்து கொள்வார். கேலிகள் அவரது பேச்சில் இடம்பெறாமல் இருப்பதே இல்லை. அவருடன் இருப்பவர்கள் விலா வெடிக்க சிரிக்காமல் இருக்கவே இயலாது. பள்ளிகளில் குழந்தைகளை பிரம்பால் அடிப்பது பற்றிய ஒரு நாள் பேச்சு வந்தது. ஸ்டட்டி கூறினார், யாராவது குழந்தைகளை அடிப்பதைக் கண்டால் எனக்கு பற்றி கொண்டு வரும். குட்வின் கூறினார், குழந்தைகளே ஏன் கழுதையானாலும் சரி, யாராவது அதை அடிப்பதைக் கண்டால் எனக்கு கோபம் தலைக்கேறிவிடும் என்றார். சுவாமிஜி கூறினார், உண்மைதான், அவரவர் இனத்தின் மீது பற்று தவிர்க்க இயலாதது அல்லவா என்றார். எந்த சிரிப்பும் இல்லாமல் சுவாமிஜி இதை அழுத்தமாக கூறியபோது யாராலும் சிரிப்பை அடக்க இயலவில்லை. ஓஹோ என்று சிரித்தவர் குட்வின் தான். இங்கிலாந்திலும் சுவாமிஜியின் பணி அவ்வளவு சுலபமானதாக இருக்கவில்லை. அங்கும் அவர் பாதிரிகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. பாதிரிகளின் தூண்டுதலால் பத்திரிகைகள் அவரை பற்றி செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்தன. அவர் பேசுகின்ற இடங்களிலும் சில கிறிஸ்தவ மிஷினரிகள் சிறு சிறு சலசலப்புகளை ஏற்படுத்த முயற்சி செய்தனர். இப்படித்தான் ஒரு நாள் ஒருவர் சுவாமிஜி பேசி முடிந்ததும் எழுந்து, நீங்கள் ஏற்கனவே சொற்பொழிவை தயார் செய்யாமல் இப்படி பேசுவதை விட்டுவிட்டு எழுதி தயார் செய்து பேசினால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். சுவாமிஜி மீண்டும் எழுந்தார். மீண்டும் பேச ஆரம்பித்தார். அவரது பேச்சின் மகிமை கூட்டத்தினரை முற்றிலுமாக வசப்படுத்திவிட்டது. குழப்ப நினைத்த மிஷனரி காணாமல் போய்விட்டார். மற்றொரு முறை சுவாமிஜி தமது பேச்சை நிறைவு செய்து கொண்டிருந்த வேளையில் அங்கே அமர்ந்திருந்த பிரபலமான தத்துவ அறிஞர் ஒருவர் எழுந்து, நீங்கள் மிகவும் நன்றாக பேசினீர்கள்.
அதற்கு எனது இதயபூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று, நீங்கள் கூறியதில் புதிய கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றார். சுவாமிஜியின் இனிய கம்பீர குரல் தொடர்ந்தது. நான் உங்களிடம் உண்மையை சொன்னேன், உண்மையை பற்றி சொன்னேன். காலம் காலமாக நின்று கொண்டிருக்கின்ற மலைகளைப் போல் அனாதியான உண்மையை, மனித குலத்தைப் போல் அவ்வளவு புராதனமான உண்மையை, கடவுளைப் போல் என்றென்றும் விளங்குகின்ற உண்மையை சொன்னேன். எப்படி சொன்னால் நீங்கள் அந்த உண்மைகளை சிந்திப்பீர்களோ, எப்படி சொன்னால் நீங்கள் அந்த உண்மைகளை உங்கள் வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய்வீர்களோ, அப்படி நான் சொல்லியிருந்தால் அது போதாதா? சுவாமிஜி இதை சொல்லி முடித்ததுதான் தாமதம். பிரமாதம், என்ன அற்புதமான பதில் பாருங்கள் என்றெல்லாம் அறை முழுவதும் குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின. உடனே கைத்தட்டல்களும் ஆரவாரமாக எழுந்தன. எந்த எதிர்ப்புகளுக்கும் நிலை குலையாமல் கேட்பவர்களை எப்படி தன் கூடவே சுவாமிஜியை கட்டி வைத்திருந்தார் என்பதற்கு இது ஓர் உதாரணம். நான் எப்படி உண்மையை அடைந்தேன் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறிவிட்டு சுவாமிஜியை தொடர்ந்தார். அன்று அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அப்பழுக்கற்ற புனிதமான அவரது வாழ்க்கை, தளர்ச்சியற்ற உறுதியுடன் அவர் உண்மையை தேடியது, அவரது கண்டுபிடிப்பு, அனைத்திற்கும் மேலாக எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே உண்மை இருக்கும் என்று அவர் உலகிற்கு அறிவித்தது போன்றவை பற்றி சுவாமிஜி கூறினார். பிறகு கம்பீரமான குரலில் பின்வருமாறு கூறினார். நான் உண்மையை அடைந்துள்ளேன், ஏனெனில் என் இதயத்தில் ஏற்கனவே அது உள்ளது. உண்மை என்பது இந்த மதத்திலோ அந்த மதத்திலோ உள்ளது என்று கற்பனை செய்யாதீர்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மதம் உங்களுக்கு உண்மையை தர இயலாது. நீங்கள்தான் அதை உங்கள் மதத்திற்கு தர வேண்டும். உண்மை என்பதற்கு மக்களும் புரோகிதர்களும் பல பெயர்களை அளிக்கிறார்கள். உண்மையை அடைவதற்கு இதை நம்புங்கள், அதை நம்புங்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், விலை மதிப்பற்ற முத்தாகிய உண்மை உங்கள் உள்ளத்திலேயே உள்ளது. இருப்பது ஒன்றே. கவனமாக கேளுங்கள், அந்த உண்மை நீங்களே. சலசலப்போ எதிர்ப்போ எது எழுந்தாலும் சுவாமிஜியின் சொற்பொழிவுகள் பலரது வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்தியது உண்மை. மேற்கண்ட சொற்பொழிவுக்கு சென்றிருந்த ஒரு பெண் பின்னாளில் கூறினார், சர்ச்சில் நடைபெறும் சொற்பொழிவுகளுக்கு தொடர்ந்து செல்பவள் நான். எல்லோரும் சென்றார்கள், எல்லோரும் போக வேண்டும் என்பதால் நானும் சென்றேன். அந்த சொற்பொழிவுகள் உயிரற்றவை, உணர்ச்சியற்றவை, சலிப்பூட்டக்கூடியவை. ஆனால் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு என் மத வாழ்க்கையில் ஓர் ஒளி பிறந்தது. அவரது கருத்துக்கள் உண்மையானவை, உயிருடன் வாழ்பவை. அவை என்னுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைத்தன. சுவாமிஜியின் சொற்பொழிவுகளில் கலகம் விளைவிப்பதற்கென்றே வருபவர்களும் உண்டு. இவர்களில் பலரும் இந்தியாவில் வேலை செய்து ஓய்வு பெற்ற ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேய அரசு தங்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று இந்தியர்கள் கூறுவதை எதிர்ப்பவர்கள். இவர்களில் சிலர் ஒருமுறை சுவாமிஜியின் சொற்பொழிவுக்கு வந்தனர். சுவாமிஜி ஆரம்பித்து சில நிமிடங்களே ஆகியிருக்கும். அவர்களுள் ஒருவன் எழுந்து குரலை கரகரப்பாக வைத்துக்கொண்டு, ஓ பிரமாதம், நன்றாக பேசினீர்கள், நன்றி நன்றி என்று உச்ச குரலில் கத்தினான். அனைவரும் ஒருமுறை அவனை பார்த்தார்கள். ஆனால் சுவாமிஜி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்ததால் அதில் கவனத்தை செலுத்தினர். வெள்ளையன் விடவில்லை. மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி தொந்தரவு செய்தான். எல்லோருக்கும் எரிச்சல் வந்தாலும் யாரும் எதுவும் செய்யவில்லை. சுவாமிஜி அப்போது புத்தரை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். புத்தரின் தியாகம், அமைதியும் சமாதானமும் எங்கும் நிலவுவதற்காக அவரது செய்தி போன்றவற்றை விளக்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீண்டும் எழுந்து, நீங்கள் சொல்வது சரியில்லை. சர் மானியர் வில்லியம்ஸ் எழுதிய நூலில் புத்தர் ஒரு சுயநலவாதி, கொடியவர், மனைவியையும் மகனையும் கைவிட்ட துரோகி, நாத்திகர் என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளதே. சமுதாயத்தின் சில சட்டத்திட்டங்களை தவிர அப்படி பெரிதாக அவர் என்னதான் சொல்லிவிட்டார்? கடவுளை பற்றி கூறாத அவருடைய கொள்கைகளை ஒரு மதம் என்று சொல்வதே தவறு என்று உரத்த குரலில் கூறினான். அப்போதும் சுவாமிஜி அவன் கூறியதை பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து புத்தரின் அன்பு, தானசீலம் போன்ற பண்புகளை ஆழ்ந்த உணர்ச்சியுடன் எடுத்து கூறினார். இன்றும் அவரை போன்ற மகான்கள் இந்தியாவில் உள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார். அப்போது மீண்டும் அந்த வெள்ளைக்காரன், நீங்கள் தவறான கருத்துக்களை கூறுகிறீர்கள். மகான்கள் என்று நீங்கள் கூறுகின்ற அத்தனை பேரும் திருடர்கள், வெறும் திருடர்கள். இத்தகையோர் வரும்போது நான் போலீஸின் உதவியுடன் அவர்களை கண்காணிக்கிறேன். சில இடங்களிலிருந்து அவர்களை விரட்டவும் செய்திருக்கிறேன். திருடர்களும் ஏமாற்று பேர்வழிகளும் தான் காவி உடுத்துகிறார்கள்.
மக்கள் அவர்களை போய் சாதுக்கள் என்று கூறுகிறார்கள் என்று கூறினான். அதற்கு மேலும் ஸ்ரெட்டியால் பொறுக்க இயலவில்லை. எழுந்து அந்த வெள்ளையனின் அருகில் வந்து, நிறுத்து, நான் இந்தியாவில் இருந்தபோது பல சாதுக்களை பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவர்கள் தூயவர்கள் என்று கோபமாக கூறிவிட்டு இருக்கையில் சென்று அமர்ந்தார். அந்த வெள்ளையன் சுவாமிஜி ஒரு தமிழர் என்று நினைத்திருந்தான். கல்கத்தாவில் பௌபஜாரில் தமிழர்களான பல டாக்டர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களில் பலரது பெயர் சுவாமி என்று முடிவதாக இருந்தது. அதை வைத்து சுவாமி விவேகானந்தரும் ஒரு தமிழர் என்று அவர் முடிவு செய்திருந்தார். ஆனால் அவர் ஒரு வங்காளி என்று தெரிந்ததும் சுவாமிஜியிடம், ஓ, நீங்கள் ஒரு தமிழர் என்று நினைத்திருந்தேன், இப்போது பார்த்தால் நீங்கள் வங்காளி. சிப்பாய் கலகத்தின் போது உங்களையெல்லாம் நாங்கள்தான் காப்பாற்றினோம், இது உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்றான். இருக்கையில் சென்று அமர்ந்த ஸ்ரெட்டி எழுந்து அவரை நோக்கி ஓடி வந்து, சும்மா ஒன்றும் காப்பாற்றவில்லையே, பணம் வாங்கி கொண்டுதானே அதை செய்தீர்கள் என்று ஆத்திரத்துடன் கூறினார். அவரது உடம்பு கோபத்தால் துடித்தது. அவனை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி வெளியில் எறிந்து விடலாம் போல் அவருக்கு தோன்றியது. சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை குறிப்பு எடுத்து கொண்டிருந்த குட்வின் அவ்வப்போது நிமிர்ந்து கோபத்துடன் அவனை பார்ப்பதும் எழுதுவதுமாக இருந்தார். இதற்கு மேல் அவரால் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. பொறுமை இழந்த அவர் சட்டை கைகளை சுருட்டி விட்டு கொண்டு ஓங்கி ஒரு குத்து விடுவதற்கு போல் கை முஷ்டியை மடக்கியபடி தயாரானார். சுவாமிஜியின் சொற்பொழிவு முடிவதற்காக காத்து கொண்டிருந்தார். அந்நிய நாட்டில் அந்நிய மக்களிடையே இருக்கின்ற நிலையில் இந்த கலவரம் எங்கு போய் முடியுமோ என்று சாரதானந்தரும் மகேந்திரரும் கலக்கத்துடன் அமர்ந்திருந்தார்கள். இதுவரை எதையும் ஒரு சிறிதும் பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டிருந்த சுவாமிஜி இந்த கட்டம் வந்தபோது அந்த ஆங்கிலேயனை நோக்கி திரும்பினார். அவர் திரும்பிய போது அவரது தோற்றமே மாறிவிட்டிருந்தது. அமைதியாக கம்பீரமாக தோற்றமளித்த அவரை இப்போது பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. கோப கண்களுடன் அந்த வெள்ளையனை பார்த்தபடி சுமார் 35 நிமிடங்கள் ஆங்கிலேயர்களின் வரலாற்றையும் அவர்கள் செய்துள்ள கொடுமைகளையும் அட்டூழியங்களையும் அடக்கினார். 5ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஹெங்கிஸ்ட் மற்றும் ஹொர்சாவின் காலத்திலிருந்து அன்று வரை அவர்கள் நாடு நாடாக சென்று மக்களை அடிமைப்படுத்தியதையும் அங்கெல்லாம் விளைந்த பயங்கரங்களையும் நாச செயல்களையும் தகுந்த மேற்கோள்களுடன் அடுக்கிக் கொண்டே போனார். அனைவரும் திகைப்புடன் சுவாமிஜியையே பார்த்து கொண்டிருந்தனர். அவரது ஆங்கில புலமையை சொல்வதா, வரலாற்றில் அவருக்கு இருந்த அறிவை சொல்வதா, வரலாற்றை எடுத்து கூறுகின்ற திறமையை சொல்வதா, ஏதோ மந்திரத்தில் கட்டுண்டவர்கள் போல் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். சுவாமிஜியின் நேரடி தாக்குதல் அந்த ஆங்கிலேயனை நிலைகுலைய செய்தது. அவன் தன் தவறை உணர்ந்தான். உடனே அழத் தொடங்கினான். கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்தபடி ஏங்கி ஏங்கி அழுதான். அதன் பிறகு சுவாமிஜி அவனது பக்கத்திலிருந்து பார்வையை திருப்பி கூட்டத்தினரை பார்த்தார். அவரது தோற்றமும் குரலும் மாறியது. சாந்தமும் கம்பீரமும் மீண்டும் அவரை ஆட்கொண்டன. மெல்லிய ஆழ்ந்த குரலில், இனி நாம் பிரத்யாகாரம் மற்றும் தாரணை பற்றி பார்ப்போம் என்று தாம் பேசி வந்த விஷயத்தை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். வழக்கமான கேள்வி பதில் நிகழ்ச்சி அன்று நடைபெறவில்லை. சொற்பொழிவு நிறைவுற்றதும் பலர் எழுந்து சுவாமிஜியிடம், சுவாமிஜி, பொறுமை என்றால் என்ன என்பதை இன்று நீங்கள் எங்களுக்கு நிதர்சனமாக காட்டிவிட்டீர்கள் என்று கூறினர். அந்த ஆங்கிலேயனிடமும் மாற்றம் தெரிந்தது. அமைதியாக எழுந்து அவன் ஸ்ரெட்டியிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியேறினான். அங்கிருந்த இளைஞர்கள் அவனை விடுவதாக இல்லை. சொற்பொழிவு முடிந்த பிறகு அவர்கள் வீட்டு முற்றத்தில் கூடி அது பற்றி தீவிரமாக பேசியபோது சுவாமிஜி அமைதியாக, அந்த விஷயத்தை மறந்துவிடுங்கள், அவனும் நாராயணனே என்பதை மறந்துவிடாதீர்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியைத்தான் அவர் லெக்கட்டிற்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பொறுமையிலும் அதற்கு மேலாக அனுதாப உணர்ச்சியிலும் நான் பாடம் கற்று வருகிறேன். மேலான ஆற்றல் மிக்க ஆங்கிலோ இந்தியர்களிலும் கூட நான் தெய்வீகத்தை காண தொடங்கிவிட்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது. சாத்தான் என்று ஒருவன் இருப்பானானால் சாட்சாத் அந்த சாத்தானையும் என்னால் நேசிக்க முடியும் என்ற நிலையை நான் மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு புலப்படுகிறது.